பாப்பா. நான் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப் படிக்கிறேன். எனக்கு 16 வயசு. திருசூலம் புனித அந்தோனியார் ஆலயத்தை சார்ந்தவள். எனக்கு கபடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயத்தை கற்றுப்பேன். என்னை சுற்றி மரங்களும் மலைகளும் அழகாக இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜாஸ்மின். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். புனித அந்தோனியார் ஆலயம் திருசூலம் பங்கை சார்ந்தவள். எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். நான் டைம் இருக்கும் போதெல்லாம் ஃபுட்பால் விளையாடுவேன். என் பேர் ஜீவன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் வயது 13. நான் புனித அந்தோனியார் ஆலயம் திருசூலை பங்கை சேர்ந்தவன். எனக்கு பிடித்த விளையாட்டு ஃபுட்பால். ஒரு நாளும் எப்படி மரத்தையும் செடியும் வளர்க்கலாம் என சிந்தித்து அதே செய்கிறேன். வணக்கம். என் பேர் கவிதா. எனக்கு 17 வயசு ஆகுது. நான் புனித அந்தோனியார் ஆலயம் திருசூலம் பங்கை சேர்ந்தவள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பொதுவான வாழ்க்கையில் வணக்கம். என் பேர் தருண்குட்டி. எனக்கு 14 வயசு ஆகுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் நிறைய விளையாடுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா கபடி தான். நான் வெளிப்புறத்தில் ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணுவேன். வெளியே மரங்கள் நடுவேன். அப்புறம் ஏழையோருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். வணக்கம். என் பேர் நான் பரணி வீரன். நான் 8th B படிக்கிறேன். எனக்கு பிடித்த விளையாட்டு கேரம் போர்டு. நான் வெளிப்புறத்தில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால், நான் பெரியவங்களுக்கு நிறைய உதவி செய்வேன். அதே மாதிரி மரங்கள் நட்டு வைப்பேன். அந்த நட்டு வச்ச மரங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன். வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் சோபியா. நான் 11th E படிக்கிறேன். என்னுடைய வயசு 15. பிடித்த விளையாட்டு நீளம் தாண்டுதல். Elman Encarnación Montero. Tengo 12 años. Me gustan los animales y el frío. Lo que más me gusta es que hay una montaña cerca donde yo vivo. Por ejemplo, yo voy con mi familia a un río, disfruto, salgo a jugar con mi amigo pelotas. Mi nombre es Luis Mayri Díaz. Mi juego es ir a la montaña y jugar voleibol. திருசூலம் ஒரே மலைப்பகுதி. நிறைய மலைகள் இருக்கும். அந்த மலைகளில் நிறைய மரங்கள் இருக்கும். மரங்கள் இருக்கிறதுனால திருசூலத்தில் அதிகமாக மழை பெய்யும். மரம் வளர்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மரம் வளர்ப்பேன், அதை பாதுகாப்பேன். இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றி நிறையா மரங்கள் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நிறையா புல்லுகள்லாம் வளர்ந்துருக்கு. அந்த புல்லுகளை வெட்டி மரங்களுக்கு கொஞ்சம் வளர இடம் விடலாம். மரங்கள் இருக்குது. தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. ஆறுகளும் அப்போ கொஞ்சம் தள்ளி இருக்குது. நம்ம ஒரு கம்மா அந்த இதெல்லாம் ஆறுகள் சொல்லலாம். தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. நாங்கள் வசிக்கும் இடத்தில் நாங்கள் மரத்தை வைத்து பாதுகாப்போம். நான் சின்ன வயசில் பார்த்த மலைக்கும் இப்போ பார்க்குற மலைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது இயற்கையாக அழகாக நிறைய மரங்கள் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது எல்லாமே கட்டிடங்களாக மாறிடுச்சு. பல மரங்கள் எங்கள் வீட்டை சுற்றி நிறையா இருக்குது. அதே மாதிரி கம்மாயில் நிறைய அழிவு ஏற்படுது. அதனால் நாங்கள் அதை ஊரில் சொல்லி அதை நாங்கள் நிறையா சுத்தப்படுத்தி அந்த மரத்தில் வெட்டி சுத்தப்படுத்துவோம். நீங்கள் வசிக்கும் இடத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? நான் வசிக்கும் இடத்தில் பறவைகள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். காலநிலை மாறி மாறி இருப்பதால் மரங்கள் வளரவில்லை. அதே போன்று சில சமயம் மழை வருவதால் மரங்கள் வளரவில்லை. Cambiaría la casita de los pobres, por ejemplo, pintarle su casita, ponerla bonita y ayudarlos y ponerlo que siembren alguna mata. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தை நட்டு வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கேன். யாரோ மரத்தை வெட்ட வந்தாலோ இல்லை சேதப்படுத்த வந்தாலும் அவங்க தடுப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மரத்தை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாங்களும் ஒவ்வொரு மரத்தையும் வளர்ப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை சேதப்படுத்தாமல் அதை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். Los niños y las niñas pueden hacer sembrar, limpiar, no tirar basura y no quemar. மனிதராக நம்மளுக்கு மரம் நம்மளுக்கு முக்கியம். ஏனென்றால் மரத்தை நம்ம காட்சி தரும் காரணமாக நம்மளுக்கு மரம் மிகவும் பிடிக்கும். பெரியவர்களால் மரத்தை வெட்டாமல் இருக்க வேண்டும். மரத்தை வெட்டுறவர்களுக்கு பெரியவர்கள் தடுத்து நிறுத்தி மரத்தை வெட்டக்கூடாது என்று சொல்ல வேண்டும். சிறுவர்களாக நாங்கள் மரத்தை வைத்து பாதுகாப்போம். மரத்தை வைத்து தண்ணி ஊற்றி பத்திரமாக நாங்கள் பாதுகாத்து வைப்போம். இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி. நம்ம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கும் போது அதற்கு பதிலாக இயற்கை நமக்கு மனதளவிலும் உடலளவிலும் சுகத்தை தருது. பெரியவர்கள் மரத்தை வெட்டுறதை பாதுகாக்கணும். சின்ன பிள்ளைங்க மரத்தை நடணும். இதன் வழியாக நம்ம இயற்கையை பாதுகாக்கலாம். நன்றி. நிறைய ஹோட்டலுக்குலாம் வச்சு அந்த தீ எரிக்கை வெட்டிட்டு போகிறாங்க. அது மாதிரி வெட்டினா மழை பெய்யாது.
அதனால் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை வரும். அதனால குழந்தைகள் அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். அவங்க வந்து சும்மா இப்போ ஒரு செடி நட்டு வைக்கிறாங்களா, தண்ணி ஊற்றி வச்சா அது மரம் மாதிரி வளரும். அவன் குழந்தைகள் ட்ரை பண்ணலாம். நன்றி. பெரியவர்கள் வந்து இருக்கிற மரங்களை வெட்டாம நல்லா தோட்டத்து வேலை பார்க்குறாங்களா, அப்பயே ஒரு சின்ன மரம் ஏதாவது ஒரு விவசாயம் பண்றப்ப ஒரு சின்ன மரம் நட்டு வச்சாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். அந்த இது பாய்ச்சறப்ப ஒரு மரம் நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமா அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த விவசாயமும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். நன்றி. பெரியவர்கள் வயக்காட்டின் நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சுவது போன்று மற்ற மரங்களுக்கும் தண்ணி பாய்ச்சுவது நல்லது. தண்ணீரை சேமிக்க வேண்டும். ஒருவேளை தண்ணீர் வேஸ்ட் பண்ண வேண்டும் என்றால் அதை நீங்கள் மரத்துக்கு ஊற்ற வேண்டும். நன்றி. நீங்களும் மரம் வளருங்க, இயற்கையை வந்து நாசப்படுத்தாதீங்க, அதை வந்து உருவாக்குங்க. நம்ம இயற்கையை பாதுகாத்தாதான் இயற்கை வந்து நம்மளை பாதுகாக்கும். நன்றி. Podemos trabajar para sembrar árbol, cambiar el mundo para hacer un mundo nuevo y ser felices para siempre.